அனைவருக்கும் வணக்கம். இன்றைய என்ன தொழில் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஆண் ஜாதகரோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 1984 பிறந்தவர். 6 மணி AM மதுரையில் பிறந்த ஜாதகர். ஸோ இவரோட ஜாதகத்தை இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இவர் வந்து மகர லக்னம் மேச ராசியில் பிறந்தவர். லக்னத்தில் வந்து புதன் சூரியன், ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கார், மேசத்தில் சந்திரன், துலாமில் சனி செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, சுக்கிரனும் குருவும் வந்து இதில் இருக்காங்க. இதில் தனுசில் இருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க எல்லோரும். இதுதான் கிரக நிலை. நவாம்சத்தை பார்ப்போம். நவாம்சத்தில் பார்த்துங்க. நவாம்ச லக்னம் வந்து இதில் விழுந்திருக்கு, ரிஷபத்தில் விழுந்திருக்கு. மற்ற கிரக நிலையெல்லாம் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ சார்ட்டில் வந்து சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்தை நான் காட்டிடுறேன். அஸ்வினியில் வந்து சந்திரன் அமர்ந்திருக்காரு. அடுத்த சார்ட்டை பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம தசையோட சார்ட்டுக்கு போயிடுவோம். தசை இவர் பிறக்கும்போது கேது தசையில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சுக்கிர தசை முடிஞ்சிருக்கு 2004. 2010 வரைக்கும் சூரிய தசை நடந்திருக்கு. 2020 வரைக்கும் சந்திர தசை. இப்போ 2027 வரைக்கும் செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ செவ்வாய் தசையில் உள்ள புக்திகளை பார்ப்போம். செவ்வாய் தசையில் உள்ள புக்திகளை வரிசையாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஓடிட்டுருக்கு செவ்வாய் தசையில் சுக்கிர புக்தி இவருக்கு ஓடிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு. ஓகே, இதுதான் சார்ட். இப்போ சார்ட்டில் உள்ள கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகர் வந்து என்ன வேலை செய்கிறாரு, வேலைன்னா என்ன வேலை, அந்த வேலையோட என்ன வேலைன்றதை நீங்கள் சொல்லணும். தொழில் செய்கிறாருன்னா என்ன தொழில்ன்றதை சொல்லணும் நீங்கள். இதுதான் இப்போ உங்களோட ஆய்வுக்குரிய விஷயம். நல்லா பாருங்கள், கிரக நிலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது, பாவத்துவ சுபத்துவ இதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து இதை பார்த்துக்கலுங்க. என்னென்னா அந்த யோக தசையா அவயோக தசையா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பாவக சுபத்துவத்தை பார்க்கணும், ராசி சுபத்துவத்தை பார்க்கணும். ஸோ 8-12 சுபத்துவமாக இருக்கா, இல்லை எந்தெந்த வீடுகள் சுபத்துவமாக இருக்குது, அதனால் என்னென்ன தொழில்கள் அமையும், ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க. முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. அவயோக தசை யோக தசை இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு புரியும். ஸோ ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்துட்டு வரேன். அப்போ போக உங்களுக்கு க்ளூ தேவையில்லாமல் நீங்கள் பிடிச்சிருவீங்க. ஆல்ரெடி பழைய ஆட்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. புதிய அவர்களுக்காக சின்ன சின்ன க்ளூ கொடுத்துருக்கேன். சரி, என்னென்னு பாருங்கள். நான் வந்து நாளைக்கு இதுக்குரிய பதிலை தரேன். இந்த ஜாதகத்துக்குரிய பதிலை நாளைக்கு நான் தரேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.